இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் நிறைய சினிமா டைலாக்லாம் பேசி சும்மா ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்களாம் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்காது, இந்த அளவுக்கு வரமாட்டாங்கன்னு தோணுச்சு. பட் சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, புது சின்னம் 8%. இதே விவசாய சின்னமாக இருந்தால் எவ்வளோ வாக்கு வந்திருக்கும், எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கும். நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் இப்போ இருக்குது. ஒன்று திமுக இல்லைனா அதிமுக, 2 தான் இருக்குது. இது மாற்ற ஒரு கட்சி கண்டிப்பாக வேணும். அப்போ தான் இந்த 2 கட்சி பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். இது மோஸ்ட்லி ஒரு பெரியார் மண். இது நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. போதையிலேருந்து என் பையன்லாம் விடு பாருங்க, சின்ன வயசுலாம் போதையாகி போய்க்குது. ஆந்திராவிலாம் ரீச் ஆகிருக்காரா சீமான்? ரீச் ரொம்ப பேருக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியுமா? எனக்கே தெரியுமாண்ணா, நான் தமிழ்நாடு பக்கம் நிறையா வரதில்லை, ஆனால் எனக்கே தெரியும் அவர் பற்றி. உங்களுக்கே தெரியும். மக்களுக்காக ரொம்ப போராடுறாரு. கத்தி கத்தி அவர் தொண்டையாக வலிக்குது. இருந்தால் ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதை நான் ஒரு வெற்றியாக தான் பார்க்குறேன், தமிழரோட வெற்றியாக தான் பார்க்குறேன். நான் இந்த விஷயத்தை தமிழர்களோட வெற்றியாக பார்க்க வேண்டிய தேவை ஏதாச்சும் இருக்குங்க? சீமான் இருக்கார்ல, ஒரு 8% வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாறி இருக்காரு. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மிகப்பெரிய வெற்றினா அது. எதனாலனா இது வரைக்குமே தனியாக நின்றுட்டுருக்காங்க. இப்போ வரைக்கும் தனியாக நின்றுட்டுருக்காங்க, கூட்டணி இல்லாமல். ஒரு 8% வாக்குன்றது ரொம்ப பெரிய விஷயம். அதாவது சின்னம் முடக்கப்பட்டிருக்கு, புது சின்னம் 8%. இதே விவசாய சின்னமாக இருந்தால் எவ்வளோ வாக்கு வந்திருக்கும், எவ்வளோ சதவீதம் அதிகரிச்சிருக்கும். இது மற்ற கட்சிகள்லாம் ஒரு மிகப்பெரிய இப்போ சிக்கல்னா அது சீமான் அண்ணன் தான். மற்ற கட்சிகளுக்கு ஒரு சிக்கலா? ஆமாண்ணா, கண்டிப்பாக அப்படி சொல்கிறீங்க. ஏன்னா இது இந்த ஒரு வெற்றியே போதாதாண்ணா உங்களுக்கு? நீங்கள் ஒரு பார்த்தீங்கன்னா இந்த வாக்கு சதவீதம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறுவனமாக இருக்குல்ல, எப்படி சொல்கிறது, இந்தியா முழுக்குமே கூட்டணி இல்லாமல் அதிக வாக்கு சதவீதம் பெற்ற கட்சின்றது ஒரு இதுவாக வந்திருக்குல்ல. இதுவே தான். இனிமேல் இப்போ கொஞ்சம் பார்த்து உசாராக ஜாக்கிரதையாக மற்ற கட்சிகள் இருக்கணும். 26 ஏதாச்சும் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படி பார்த்துட்டு? கண்டிப்பாக நான் 26லலாம் வெற்றி வாய்ப்பு நிறைய இருக்குது. இன்னும் சதவீதம் அதிகரிக்கும், மக்கள்கிட்ட தான் இருக்குது. அதை வெற்றி வாய்ப்பு நம்ம சொல்கிறத விட மக்கள் இன்னும் நம்ம அண்ணன் எவ்வளோ மேடை போட்டு கற்றுனாலும் மக்கள் புரிஞ்சுக்க மாட்டுறாங்க. இளைஞர்கள் என்ன மாதிரி இருக்கவங்க கொஞ்சம் விவரமாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தடுத்து போக கண்டிப்பாக வரும். சரிண்ணா, மற்ற கட்சிக்கும் இந்த கட்சிக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? மற்ற கட்சின்னா கொள்கையே வித்தியாசம் தானா. ஊழல் கிடையாது, இங்கே யாருமே சொகுசாக வாழ்ந்த ஒரு கேண்டிடேட்ஸ் கிடையாது. 40 தொகுதியில் பார்த்தீங்கன்னா 20க்கு 20 சமமான ஆண் பெண் சமமான இது இருக்குது. இது மற்ற கட்சிகளில் கிடையாது. ஜாதி பாகுபாடு, மத பாகுபாடு எதுவும் கிடையாது. இது எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு தனித்தன்மையான ஒரு விஷயம் தானே. இல்லை, இது நல்ல விஷயம் தான். இது வளர்ந்துட்டு வராரு. அடுத்த தேர்தலில் இன்னும் கொஞ்சம் இப்போ இதே மாதிரி பவர்ஃபுல்லாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் அதிகமான வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது நல்ல விஷயம் தான் வளர்ந்துட்டு வர்றது. எதனால் நல்ல விஷயமா பார்க்குறீங்க? இல்லை, இப்போ இருக்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 2 கட்சி தான் இப்போ இருக்குது. ஒன்று திமுக இல்லைனா அதிமுக, 2 தான் இருக்குது. இது மாற்ற ஒரு கட்சி கண்டிப்பாக வேணும். அப்போ தான் இந்த 2 கட்சி பிடிக்காதவங்க இருக்காங்கல்ல தமிழ்நாட்டில். 2 கட்சி பிடிக்காத இன்னொரு ஓட்டு போட்டு தானே ஆகணும். இப்போ அந்த மாதிரி இருக்கிறது இன்னொரு கட்சி இந்த பெரிய கட்சியாக வளர்ந்தாலும் அவருக்கு நான் ஓட்டு போவேன். நானும் ஓட்டு போட்டிருக்கேன். எல்லோரும் அது மாதிரி ஓட்டு போடலாம். அவங்களுக்கு மாற்றம் வேணும் அப்படின்றதுக்கான தேவை என்னென்ன இருக்குது? இல்லை, இப்போ மாற்றம் கண்டிப்பாக மாற்றம் ஒன்று தான் மாறாது. மாற்றங்கள் எப்போதுமே ஒரு மாற்றம் தேவை தான். அது அரசியல் அந்த மாதிரி ஒரு மாற்றங்கள் கண்டிப்பாக வேணும். ஆமாம், கண்டிப்பாக வேணும் மாற்றம். அதான் அந்த தேவை என்ன, எதனால் மாற்றம் வேணும்? இல்லை, இப்போ 2 கட்சிகளுமே பார்த்தீங்கன்னா ஒன்று எல்லா கட்சியுமே பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுது. ஒரு சுத்தமான ஆட்சியோ ஊழலற்ற ஆட்சியோ கொடுக்க முடியல. எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா மந்திரிகளோட உதவி, அவங்க அதிகார மீறல்கள் எல்லாமே எல்லாத்துலேயும் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அதுக்கான தேவைகள் கண்டிப்பாக இருக்குது. அதுக்கு ஒரு மாற்று கட்சி அதுக்கு நாம் தமிழர் வந்தால் சந்தோஷம் தான். இல்லை, இப்போ அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறி இருக்காங்க. அந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் நிறைய சினிமா டைலாக்லாம் பேசி சும்மா ஃபன் பண்ணுறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. அவங்களாம் கண்டிப்பாக இந்த வாட்டி அவங்களுக்கு ஒரு மெஜாரிட்டி இருக்காது, இந்த அளவுக்கு வரமாட்டாங்கன்னு தோணுச்சு. பட் ஆனால் வந்திருக்காங்க. அவ்வளோ ட்ரோல்ஸு காமெடிஸ்லாம் எதிர்த்து வந்திருக்காங்க. யாரும் பண்ணாதது, உண்மையாகவே கஷ்டப்படுற மக்களுக்கு எதனா நல்லது பண்ணாங்கன்னா சீரியஸாகவே நல்லாயிருக்கும். அதுதான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. மற்றவங்கலாம் பார்த்திங்கன்னா பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. ஸ்டில் இப்போ வரைக்குமே பண்ணுறது கிடையாது. இவர் பண்ணுறேன், நான் மாற்றுறேன்னு சொல்கிறாரு. எல்லோரும் இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து, உண்மையாகவே இவர் ஃபன் பண்ணுறவர்லாம் இல்லை, உண்மையாகவே மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருப்பார், கஷ்டப்படுறவங்களுக்கு செய்வாங்கன்னு ஒரு நம்பிக்கை வருது. செஞ்சால் வந்தால் நல்லாயிருக்கும். இவரும் மற்றவங்கள மாதிரி இல்லாமல், உண்மையாகவே பணத்துக்காகலாம் இல்லாமல் கஷ்டப்படுற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். அன்எம்ப்ளாய்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னமும் கூட நிறைய லேடிஸ் ஆக்ட்லாம் நிறைய கொண்டு வரலாம். ஃபாரின்லலாம் நிறைய கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இங்கேயும் குழந்தைங்க பேரை வச்சு ஒரு அலர்ட் கொடுக்கறது, சிஸ்டம் கொஞ்சம் மாறலாம். என்னமோ பணம் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சிஸ்டம் வேலை செய்கிற மாதிரி இருக்குது. நம்மள மாதிரி கஷ்டப்படுறோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டக்குன்னு ஒரு இடத்துக்கு போனோன்னா நமக்கு அதுக்கான டைம் கிடைக்கல, ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஈக்குவலாக இருக்கணும். அந்த மாதிரி அவர்கள் 8% வாக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அது கட்சி இப்போ அங்கீகரிக்கப்பட்டிருக்குது. இல்லை, இது தமிழனுக்கு ஒரு ரொம்ப மிகப்பெரிய விஷயம். அதை நான் ஒரு வெற்றியாக தான் பார்க்குறேன், தமிழரோட வெற்றியாக தான் பார்க்குறேன் நான்.
இந்த விஷயத்தை தமிழர்களோட வெற்றியாக பார்க்க வேண்டிய தேவை ஏதாச்சும் இருக்குங்க? கட்டாயமாக இருக்குது. எதனால்? தமிழ்நாடு இது நம்மளோட நாடு. இங்கே வந்து யாரோ இது வரைக்கும் ஆட்சி செஞ்சுட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து தமிழன் ஆளணும் அப்படிங்கிற ஒரு இதை வந்து புதுசாக அவர் கொண்டு வரல. இதுக்கு முன்னால் வந்து நம்ம சந்ததியினர்கள் ஆண்டு வந்தது தான் அதை மறுபடியும் கொண்டு வரோம். வேறு யாரும் கைப்பற்றிடக்கூடாது, நம்ம மக்கள் நம்ம இடம் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அதை பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். நம்ம இப்போவும் வந்து இந்த 500க்கும் 1000க்கும் 100க்கும் 50க்கும் பார்த்துட்டு இங்கே கையேந்திட்டு இருக்கிறத விட்டு போட்டு நம்ம தனி மனிதனோட ஒழுக்கம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா, அது ஒவ்வொருத்தரும் கடைபிடிச்சாலே நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும். ஆமாம். சரிண்ணே, இப்போ மற்ற கட்சி தலைவர்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? இவர் உண்மையை பேசுகிறாரு, அதுதான். அவர்கிட்ட உங்களுக்கு பிடிச்ச விஷயம்? அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது பிடிக்காத விஷயம்னு எனக்கு ஏதாவது தேடி தான் சொல்ல முடியும். மற்றது எல்லாமே பிடிக்கும், அவ்வளோதான். எல்லாமே பிடிக்கும். ஆமாம். நல்ல விஷயந்தான். தனியாக நின்று காசு கீசு கொடுக்காம நேர்மையாக வாங்கியிருக்கிறாரு. இன்னும் அவர் வளரணும். வாழ்த்துக்கள். எதனால் நல்ல விஷயமா பார்க்குறீங்க? கூட்டணி இல்லாமல் தனியாக நிற்கிறாரு, அதனால். நாம் தமிழ் கட்சி அவங்க வந்து இந்த தேர்தலில் ஒரு 8% வாக்கு வாங்கி அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாறி இருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை ரொம்ப கஷ்டப்படுறாரு, பேசுகிறாரு, ஒர்க் பண்ணுறாரு, இறங்கி ஒர்க் பண்ணுறாப்புல. வாங்குறதுல சந்தோஷம் தான் அது. ஆமாம், சட்டமன்ற தேர்தலில் இன்னும் அதிகமாக ஒன்று நான் எதிர்பார்க்குறேன், பயங்கரமாக. ஆமாம், இது ஒரு அடித்தளமாக இருக்குமோ இந்த? கண்டிப்பாக இருக்கும். சரிண்ணா, மற்ற தலைவர்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? அவர் எப்படி இறங்கி வந்து வேலை செய்கிறாரு, அவ்வளோதான். மற்றபடி உட்காந்ததுலேருந்து ஆர்டர் போட்டு அப்படி பண்ணல, இறங்கி வந்து பண்ணுறாரு. பண்ணணும் இன்னும். இல்லை, ஒரு சிலர் வந்து அவர் பேசிட்டு தான் இருக்கார், எதுவுமே பண்ணல அப்படின்னு. சார் பொறுப்பை தான் சார் பண்ண முடியும். வாய்ப்பு நம்ம தான் கொடுக்கணும். நம்ம ஓட்டு போட்டு தானே வருவார். வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம், அதுக்கப்புறம் பேசலாம் பண்ணுறாரா இல்லையான்ட்டு. இப்போதைக்கு அவர் பண்ணாலும் ட்ரை பண்ண தான் முடியும். நம்ம தான் ஊக்கம் கொடுக்கணும் அவருக்கு. அந்த மாதிரி தான், வேறு எதுவும் நம்ம தான் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பண்ணலாம், நம்ம கமெண்ட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். வந்தவங்களே பண்ணுறதில்ல, அதை பற்றி பேச போகிறதில்ல. வராதவங்களும் நம்ம பேச தப்பு தானே. நன்றி. கண்டிப்பாக. இங்கே அங்கீகாரம் பெற்ற மாநில கட்சியாக மாறி இருக்காங்க. அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? மாறி எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் நல்லது தான், எங்களுக்கு சந்தோஷம்தான். நல்லது சந்தோஷம் தான். மற்ற அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசமாக பார்க்குறீங்க? ஏன்னா இப்போ எல்லாமே ஃப்ரீன்னு சொன்னார். ஆனால் எங்களை பொம்பளையாக மதிக்கல. பஸ்ஸு நிறுத்த சொன்னால் நிறுத்தலை, அந்த ஸ்டாப்பில் கூட நிறுத்த மாட்டாங்க. அதெல்லாம் எனக்கு கோவம் தான். எங்களுக்கு நாட்டுக்கு நல்லது செய்யுங்க. போதையிலேருந்து என் பையன்லாம் விடுபடுங்க. சின்ன வயசெல்லாம் போதையாகி போய்க்குது, அதெல்லாம் விடுபடணும். அவ்வளோதான். திருப்பி இந்த 2 கட்சிக்கு தானே வாய்ப்பு கொடுக்குறீங்க. அது நாங்கள் எங்களுக்கு வரது விருப்பம் இல்லை. இப்போ இந்த வாட்டி எங்களுக்கு பிடிக்கவே இல்லைப்பா. நல்ல கட்சி வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான். சரி, நன்றி. 1% அதிலே 1% பண்ணி அப்புறம் ஒரு காலமே போயிடும். ஆனால் மக்கள்கிட்ட தானே இருக்குது, மக்கள் நினச்சா மாற்றலாம்ல. மக்கள் பட் நீங்கள் சொல்கிற மாதிரி அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே வந்து எவ்வளோ திட்டினாங்க, பட் திருப்பியும் அதே மக்கள் திட்டினாங்க, அதே மக்கள் டிஎம்கே எதுனா போட்டாங்க. ஆக்சுவலி டிசம்பரில் வெள்ளம் வந்துச்சு, ஏப்ரலில் திருப்பி அவங்களுக்கே ஓட்டு போட்டாங்க. அது எதனால்? கூட்டணி இருக்கிறதுனால தான் அவங்க ஜெயிச்சாங்க. கூட்டணி இல்லைன்னா டிஎம்கே ஒன்றும் பண்ண முடியாது. கூட்டணி மட்டுமா இல்லை வேறு ஏதாச்சும் காரணங்கள் இருக்கா? எனக்கு தெரிஞ்சு சீமான் வந்து வரணும்னா கூட்டணி இந்த மட்டும்தான் வர முடியும். சரி, யார் கூட கூட்டணி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு? இப்போதைக்கு விஜய் கூட வச்சா ஓரளவுக்கு இதுவாக இருக்கும், இல்லைன்னா டிஎம்கேல, அவ்வளோதான். டிஎம்கே கூட கூட்டணி வைக்கணுமா? மேபி அதான் அவரோட இது. கூட்டணி கூட்டணி கிட்ட யார் கூட வச்சான்னு கேட்டீங்க இல்லையா, அதுக்கான பதில் இது. ட்ரூ லீடர். இளைஞர்கள் பெரும்பான்மையாக அவர் பின்னாடி போகிறதுக்கான காரணம்? அவர் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நிறையா இருக்குது. அவருக்கு லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் நல்லா இருக்குது. லீடர்ஷிப்பு குவாலிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்குது அவருக்கு. கண்டிப்பாக கம்மிங் சூன் கண்டிப்பாக பெரிய லீடர் ஆகும் மாதிரி தெரியும். நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நான் அதர் ஸ்டேட் தெலுங்கு. அவரை பற்றி தெரியுமா? தெரியும். எப்படி தெரியும்? சோஷியல் மீடியா தான் தெரியும். சோஷியல் மீடியா. அவர் பேசுறதுல உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அந்த மாதிரி? அவர் வந்து கம்யூனிட்டியில் எல்லாருக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. கம்யூனிட்டி பற்றி இப்போ கூட கம்யூனிட்டி அதிகமாக இருக்குல்ல, லோ கேஸ்ட் ஜாதி, அது எனக்கு நான் ரொம்ப பிடிக்கும். ஆந்திராவிலாம் ரீச் ஆகிருக்காரா சீமான்? ரீச் ரொம்ப பேருக்கு தெரியும். ரொம்ப பேருக்கு தெரியுமா? எனக்கே தெரியுமா, நான் தமிழ்நாடு பக்கம் நிறையா வரதில்லை, ஆனால் எனக்கே தெரியும் அவர் பற்றி. உங்களுக்கே தெரியும். அவர் சூப்பர். வேற என்ன அவரை பற்றி? வேற இந்த காலத்தில் கூட இந்த கேஷ் ஃபீலிங் எல்லாம் இருக்குல்ல, அது பற்றி எல்லாம் சூப்பராக பேசுகிறாரு. அதுதான் நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும். வேற என்ன மாதிரி அவர்கிட்ட பிடிச்சது? வேற எனக்கு அதை பற்றி நிறைய தெரியும். ஓகே, நீங்கள் ஆந்திராவிலேருந்து வந்து அவரை பிடிக்குன்றீங்க, இங்கே இருக்க தமிழர்களே அவரை ஆதரிக்க மாட்டுறாங்க, அதை எப்படி பார்க்குறீங்க? அது வந்து லேட் ஆகும். இப்போ ஆந்திர பிரதேஷில் கூட 10 வருஷம் வந்து எதிர்பார்க்குறதில்ல பவன் கல்யாண்.
லேட் ஆகும், ரீச் ஆகிறதுக்கு லேட் ஆகும். லேட் ஆகும். ம். இல்லை ஆந்திராவுக்கே ரீச் ஆகிட்டு இருக்கு, தமிழ்நாட்டுக்கு இன்னும் ரீச் ஆகலையே. அது வந்து ரீச் ஆகும், கண்டிப்பாக ரீச் ஆகும். ஆகும். ரீச் ஆகணுமா? கண்டிப்பாக ஆகும். எனக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம், அதனால் நல்லா பேச முடியல. நான் தெலுங்குலனா நல்லா பேசுவேன். தெலுங்குனா நல்லா பேசுவீங்க. ஆனால் கூட்டணி இல்லாமல் எந்த கட்சியும் ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு. அதனால் அவர் கூட்டணி வச்சா வாய்ப்பு இருக்கு அவர். சரி, கூட்டணினா யார் யார் கூட வைக்கலாம்? இங்கே இருக்கிறவங்க யார் கூட நான் கூட்டணி போகிறதுன்னு அவரே கேள்வி எழுப்புறாரு. இவங்களை எதிர்த்து தான் நான் வந்தேன், எப்படி நான் இவங்க கூட கூட்டணி வைக்கணும்னு கேட்குறாரு. யார் கூட ஒரு கூட்டணி வச்சா நல்லாயிருக்கும்? இது வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு பெரியார் மண் இது. இங்கே வந்து பிஜேபிக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால் வந்து இங்கே திராவிட கழகத்தை தவிர்த்து வேறு எந்த கட்சியும் இங்கே ஆட்சி அமைக்க முடியாது. படிப்படியாக வளர்ந்துட்டே வராரு. அது வரலான்னா அது வந்து எந்த தமிழ் தேசிய கட்சியும் அங்கீகாரமே பெற்றதில்லை இது வரலாம். பெரியார் மண்ணுன்றீங்க, எந்த தமிழ் தேசிய கட்சியும் இந்த அளவுக்கு வந்ததில்லை. ஆனால் இது வளர்ந்துட்டே வராரு. இது பார்லிமெண்ட் எலெக்ஷன் இருந்துமே ஒரு 2% வாக்கு ஏறி இருக்கு, அங்கீகாரம் பெற்று இருக்காரு. எப்படி பார்க்குறீங்க? அது இளைஞர்கள் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க இப்போ அவருக்கு. அது வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் இருந்தாலும் வந்து தனிச்சு நின்னார்னா அவருக்கு வெற்றி பெறுவது ரொம்ப கஷ்டம்தான் அது. அதனால் கூட்டணி வச்சாங்கன்னா அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா படிப்படியாக வந்து வளரணுன்னா அது கூட்டணி இருந்தால் தான் முடியும். ஆட்சி அதிகாரம் பெறணுன்னா சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்திற்கோ அவர் கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும். தனியாக நின்று எந்த பயனும் கிடையாது. அவர் வந்து ஒரு கூட்டணியில் இருந்தானா ஒரு அதிகாரம் வேணும்னா வந்து ஒரு சட்டமன்றத்துக்கோ நாடாளுமன்றத்துக்கோ போனால் தான் வந்து மக்களுடைய பிரச்சனை பற்றி அங்கே பேச முடியும். அங்கே பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் தனியாக நின்று எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால் வந்து கூட்டணி வச்சு வெற்றி பெற்றார்னா கொஞ்சம் வாய்ப்பு இருக்குன்ற நினைக்கிறேன். இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு நல்ல விஷயம். அவருக்கு ஒரு மக்கள் கொடுத்த ஒரு பரிசு மாதிரி ஒரு மற்றவங்க எப்பவுமே இருக்கிற ஆட்சி வந்து 2 பேருமே ஆள்றாங்க. ஒரு புதுசாக ஒரு அது மாதிரி கொடுத்தீங்கன்னா அடுத்து அவர் ஒரு 5 வருஷத்துக்கு என்ன செய்வார்ன்றது நம்ம வந்து கொடுக்கலாம், வாய்ப்பு கொடுக்கலாம், தப்பு கிடையாது. இது ஒரு விஷயம். ஆனால் 1% 2% இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்களே கண்டி மக்கள் பெருமளவுக்கு எதுவும் இல்லை. இப்போ ஃபஸ்ட்டு சுத்தமாக இல்லாத இப்போ வந்து இந்த அளவுக்கு வாங்கிக்கிறோன்னா ஒரு பெரிய விஷயம் தானே. அதெல்லாம் இப்போ மக்கள் வந்து மாற்றங்கள் எதிர்பார்க்குறாங்க, அவ்வளோதான். மாற்றங்கள் இருந்தால் மொத்த விஷயம் எல்லாமே மாற்றங்கள் வரும். 26 ஒரு பெரிய மாற்றம் எதனா நிகழுமோ? கண்டிப்பாக வரும், ஒரு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக மக்கள் கொடுப்பாங்க. கண்டிப்பாக இப்போ இதுக்கு இவ்வளோ கொடுத்தவங்க நான் அந்த 2024 கண்டிப்பாக கொடுப்பாங்க, நம்பலாம் கண்டிப்பாக. சரிண்ணா.